காவேரி சொல்றாங்க விஜய பார்த்து, பால்ல பெப்பர் மஞ்சத்தூள்லாம் போட்டு குடிச்சா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. காவேரி, எதுக்கு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நல்லா புரிஞ்சு போச்சு காவேரி. நான் அவளை பத்தி சொன்னேன்ல, அவளை நீ இமிட்டேட் பண்ற. அப்படியெல்லாம் பண்ணலன்னு காவேரி சொல்றாங்க. நான் பண்ண சிக்கன் எப்படி இருக்குன்னு விஜய் கிட்ட கேக்குறாங்க. விஜய் சொல்றாரு, இப்ப நீ பண்ணிக்கிட்டு இருக்கதான் காமெடியா இருக்கு. சிக்கன் நல்லா தான் இருந்துச்சு. காவேரி, உனக்கு சமைக்க தெரியுமா? எனக்கு ஏதாவது சாப்பிட்டாதான் உயிர் வாழணும்னு ஒரு நினைப்பு வந்துருச்சுன்னா அப்ப எனக்கு சமைக்க தெரியும். முடியல காவேரி, நீ நார்மலா பேசு, இல்லாட்டி நான் செவத்துல முட்டிப்பேன். என்னங்க ஆச்சு, வலிக்குதா? நீ கொஞ்சம் தள்ளியே இரு காவேரி, இப்படி பேசுறதுதான் எனக்கு வலிக்குது. நம்ம ஒண்ணு பண்ணலாங்க, உங்களை மாதிரியே 2 பசங்க வேணும். இல்லைங்க வேணாம், நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். என்னைய மாதிரி 2 பெண் குழந்தைங்க வேணும்னு தானே கேட்க போறீங்க. காவேரி, இதெல்லாமா நான் சொன்னேன்? இதுக்கு மேலேயே நீங்க சொன்னீங்க. ஒருத்தியவே உங்களால தாங்க முடியலையே, இன்னும் 2 குழந்தைகளை எப்படி தாங்குவீங்க? ஐயோ கடவுளே. காவேரி, உனக்கு செட்டே ஆகல, என்ன ஆளை விட்டுரு. குமார் வண்டியில போய்கிட்டு இருக்கப்ப விஜயோட மாமாவை இடிச்சிடுறாரு. கங்காவும் வந்துட்டாங்க. அதுக்கு அடி எதுவுமே படல. கங்கா, வாடா போடான்னு விஜயோட மாமா கூப்பிடுறாங்க. அதுக்கு கங்கா அப்படிலாம் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. காவேரி சொல்றாங்க, யாரா இருந்தாலும் நீங்க மரியாதை கொடுக்கணும் மாமா. விஜயோட மாமா சொல்றாங்க, உன் பொண்டாட்டியவே நீ ஓசியில தான்டா அனிமன் கூட்டிட்டு போன, உனக்கு எதுக்குடா நான் மரியாதை கொடுக்கணும்? ஏண்டா உன் பொண்டாட்டிக்கு கோபம் வேற வருது. காவேரி சொல்றாங்க, எதையாவது வளராதீங்க மாமா. விஜயோட மாமா சொல்றாரு, உங்க தாத்தா கிட்ட போய் கேளு, அவர் சொல்லுவாரு. அனிமனுக்கு அவரு தான் காசே கொடுத்தாரு. கங்கா கேக்குறாங்க, என்ன நடக்குதுங்க? விஜயோட மாமா சொல்றாங்க, உனக்கு இந்த விஷயமே தெரியாதா? அங்க வந்து தங்குனது தின்னது எல்லாமே எங்க வீட்டு காசு. கங்கா கேக்குறாங்க, ஏன் என்கிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லை? நீங்க கூட்டிட்டு போனதா தானே நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் குமார். கங்கா கோவிச்சுக்கிட்டு போறாங்க. காவேரி விஜயோட மாமாவை தேவையில்லாம நீங்க சண்டை மூட்டி விட்டீங்க. அம்மா, நான் தேவையில்லாமலாம் சண்டை போடல. உங்க தாத்தா தான் காசு கொடுத்தாரு, அவர்கிட்ட போய் கேளு. தாத்தா கிட்ட போய் காவேரி கேக்குறாங்க, ரெசார்ட்டுக்கு போனோம்ல, கங்காவும் குமார் மாமாவும் எப்படி வந்தாங்க? நீங்க தான் தாத்தா காசு கொடுத்தீங்களா அவங்கள வர சொல்லி? ஏம்மா, குமார் என்கிட்ட யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொன்னேன்னு நீங்க சொல்லல, ஆனா மாமா சொல்லிட்டாங்க, அக்கா முன்னாடியே சொல்லிட்டாங்க. அவருக்கு எப்படிமா தெரியும்? இது தெரியலையே தாத்தா, ஆனா ஓசியில தானே உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்தேன்னு எங்க அக்கா முன்னாடியே சொல்லிட்டாரு. அவர்கிட்ட எதுவும் சொல்லலேம்மா, எனக்கும் குமரனுக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சே. அக்கா ஏற்கனவே ரொம்ப கோபமா இருக்காங்க தாத்தா, இனிமேட்டு சண்டை தான் வரப்போகுது. நல்லது பண்ண போய் இப்படி தப்பாயிருச்சேம்மா. இன்னைக்கு நீயும் அக்காவும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கல்லம்மா, அதனாலதான் ஒன்னா தங்குனீங்கன்னா நீங்க செட் ஆயிருவீங்கன்னு நான் நினைச்சேன். வச்சே எங்க மாமா கூட சண்டை போடுவா தாத்தா, அவனுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? நான் விசாரிக்கிறேம்மா. எங்க என் மருமகன் ராதாவுக்காண்டி தான் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. கங்கா குமார திட்டுறாங்க. குமார் நடந்ததெல்லாம் சொல்றாரு. கங்கா அவங்க கையில இருக்க மோதிரத்தை கொடுக்குறாங்க குமார் கிட்ட. இதை வித்துட்டு பணத்தோட வாங்க, அவங்க கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நாளை பார்க்கலாம். இன்று